and welcome to Easy Spoken English Kanchi. இந்த வீடியோவில் நம்ம have to, has to, had to இதோடைய detailed structure with examples and practice exercise இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதே மாதிரி could, would, should இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதோட லிங்க் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ have to, has to இதை சொல்லும் போது பொதுவாக என்ன மீன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆர் ஃப்யூச்சர் நெசசிட்டி. ஓகே, இதை சொல்கிறதுக்கு தான் ஒரு அவசியம் ப்ரெசண்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய அவசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த ஹேவ் டு ஹேஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஹேட் டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நெசசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தாவே அது நெசசிட்டி அவசியத்தை சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லைனா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்குது, ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும், ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும், ஒரு விஷயத்தை செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் தான் தமிழில் இந்த சென்டென்சஸை நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர், ஸோ இது கூட என்ன மாதிரியெல்லாம் வேர்ப் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேசுகிறோம், அதுக்கெலாம் என்ன அர்த்தம், அதோட எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப். ஸோ ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர் நெசசிட்டியை குறிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹேவ் டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா ஐ வி யூ தேன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹேவ் டு ப்ளஸ் வேர்ப், he she இட்டுக்கு has to ப்ளஸ் verb யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் have to, has to, had to, will have to இதை பற்றி டீட்டெயில் லெசன் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். நான் என்னுடைய எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை படிக்க வேண்டியிருக்கு, நான் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். செகண்ட் ஒன், ஷீ ஹேஸ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ மார்னிங். நான் சொன்னேன் இல்லையா, ஃப்யூச்சர் நெசசிட்டியும் இது மீன் பண்ணும். நாளைக்குள்ளே இந்த வேலையை முடிக்க வேண்டி இருக்குது, நாளைக்கு காலைக்குள்ளே இந்த வேலையை அவன் முடிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் ஹாவ் டு பி. ஸோ ஹாவ் டு பி கூட எந்த ஆக்ஷன் வேர்ப்ஸும் இல்லாமல் adjectives ஒரு adverbs யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ஸ்ட்ரீட். ஸோ ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ணும்போது நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஹேவ் டுக்கு பதிலாக யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஷுட்லேயும் ஷுட் யூஸ் பண்ணுற இடங்கள்லையும் நெசசிட்டி அவசியத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ஸோ அவசியத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேவ் டு, ஹேஸ் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தி எல்டர்ஸ். அவள் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஷீ மஸ்ட் ஆர் ஷீ ஷுட் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இந்த ஹேவ் டு இல்லை ஹேஸ் டு பி கூட V3 சேர்க்கும் போது நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, தி ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் பை டுமாரோ மார்னிங் ஆர் பை டுமாரோ. நாளைக்குள்ளே இந்த ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ யார் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ பாசிவ் வாய்ஸில் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், பட் தி ஆக்ஷன் விச் இஸ் பெர்ஃபார்ம்டு டு த சப்ஜெக்ட் ஆர் த சப்ஜெக்ட் விச் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த சென்டென்ஸ் கன்வே பண்ணுது. பாசிவ் வாய்ஸில் நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள், தி டிக்கெட்ஸ் ஹாவ் டு பி பர்ச்சேஸ்ட் இன் அட்வான்ஸ். டிக்கெட்ஸை முன்னாடியே வாங்கணும். ஓகே, டிக்கெட்ஸ் முன்னாடியே வாங்கப்பட வேண்டும். ஸோ யார் வாங்கணுன்றது இல்லை, பட் டிக்கெட்ஸ் இங்கே வாங்கணும், அதான் முக்கியம். ஸோ அதுதான் நெசசிட்டி. ஸோ அதனால தான் ஹேவ் டு பி V3 ஹேவ் டு பி பர்ச்சேஸ்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிக்கெட்ஸின் ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம ஹேவ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ரிப்போர்ட் சிங்குலரில் இருக்கிறதுனால ஹேஸ் டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேவ் டு ஹேவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு ஹேவ் ப்ளஸ் நவுன் அதை யூஸ் பண்ணி பொசிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஐ ஹாவ் டு ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி இன் த மார்னிங் as soon as I wake up. நான் எந்திரிச்ச உடனே காலையில் எனக்கு கையில் காஃபி இருந்தாகணும். ஓகே, அது ரொம்ப அவசியமான ஒன்று, அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அது தேவை, எனக்கு அது நெசசரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே ஐ ஹாவ் டு ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள், we have to have this ingredient for this recipe. It is important for its unique flavor. இந்த ரெசிபிக்கு இந்த ingredient கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. ஓகே, நம்மளுக்கு வேணும். we have to have எதுனா this ingredient for this recipe. ஸோ எதுக்குன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இட்ஸ் யூனிக் ஃப்ளேவர். அதோட யூனிக் ஃப்ளேவர் வந்து அதில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ட் இல்லாமல் நம்மளால் இந்த ரெசிபி பண்ண முடியாது. அவசியமான ஒன்று இந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அவசியம் அதை பொசஷனில் சொல்கிறோம். இந்த பொசஷன் சம்திங் விச் வி வாண்ட் டு ஹேவ், விச் வி மஸ்ட் ஹேவ். ஸோ இதை தான் நம்ம ஹேவ் டு ஹேவ் இல்லை ஹேஸ் டு ஹேவ் அதை யூஸ் பண்ணி சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் வி ஷுட் ஹாவ் திஸ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒன்லி த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதுதான் சேஞ்ச் ஆகும். ஹாவ் டுன்னு சொல்லும்போது அந்த பொசிஷன் ஆர் அது பர்டிகுலர் ஆக்ஷன் கெட்ஸ் அ ஹையர் ஸ்ட்ரெஸ், அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி இது இருந்தே ஆகணும்னு சொல்கிற மாதிரி. ஷுட் வந்து அதை விட கம்மி ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். ஓகே. அடுத்தது இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஸ்ட்ரக்சரை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது had to. ஸோ had toல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் had to ப்ளஸ் verb. பாஸ்ட்டில் ஒரு அவசியம் இருந்தது. ஓகே. ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டி இருந்தது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா had to ப்ளஸ் verb. எக்ஸாம்பிள் பாருங்கள். She had to finish her presentation before the meeting started. ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் ப்ரெசன்டேஷனை முடிக்க வேண்டி இருந்தது. ஸோ அதனால தான் அவள் வந்து சீரியஸாக உட்காந்து ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. She had to finish her presentation. ஓகே. அடுத்தது they had to leave early due to an emergency. ஒரு எமர்ஜென்சினால் அவங்க சீக்கிரமாக கிளம்ப வேண்டி இருந்தது. ஸோ அவங்களுடைய நெசசிட்டி பாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன் நீடட் ஃபார் தெம் டு லீவ் ஏர்லி. ஸோ அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்? தே ஹேட் டு லீவ் ஏர்லி டியூ டு அன் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் ஹேட் டு பி. ஸோ ஒருவர் இல்லை ஒன்று இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹேட் டு பி கூட adjective or adverbs யூஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம். பாருங்கள். he had to be ready for his challenges. அவனுடைய சேலஞ்சஸ்க்காக அவன் ரெடியாக இருக்க வேண்டி இருந்தது, அவன் தயாராக இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்ட்டில் அவனுக்கு இந்த நெசசிட்டி இருந்ததுன்னு சொல்கிறோம். ஓகே. அதே மாதிரி the decision had to be unanimous. டெசிஷன் வந்து ஒரு மனதாக இருக்க வேண்டியிருந்தது. யுனானிமஸ் அப்படின்னா ஒரே மனதாக, எல்லாருக்கும் ஒரே கருத்து. ஓகே. எல்லாருமே அந்த டெசிஷனுக்கு அக்ரி பண்ணுற மாதிரி, அதுதான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டியிருந்தது. இந்த டெசிஷன் ஒரு மனதாக இருக்க வேண்டியிருந்தது. ஸோ அப்படி இல்லை, அதனால தான் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணல. அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஃபாலோ ஆகிருக்கலாம். சரியா? த டெசிஷன் ஹேட் டு பி யுனானிமஸ் பட் இட் வாசன்ட். தட் இஸ் வை வி டிடன்ட் செலக்ட் யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹேட் டு பி கூட V3 ஃபார்ம் சேர்த்து பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தி பேக்கேஜ் ஹேட் டு பி டெலிவர்ட் பிஃபோர் நோன். மத்தியானத்துக்குள்ளே பேக்கேஜ் டெலிவரி செய்யப்பட வேண்டி இருந்தது. ஓகே. பேக்கேஜ் டெலிவரி செய்யப்பட வேண்டி இருந்தது. பேக்கேஜ் had to be delivered, had to be V3. Next one, our house had to be mortgaged to meet the expenses. ஸோ mortgage அப்படின்னா தெரியும் இல்லையா, அடமானம் வைக்கிறது. ஸோ எங்கள் வீடு செலவை சமாளிக்கிறதுக்காக எங்கள் வீட்டை நாங்கள் அடமானம் வைக்க வேண்டி இருந்தது. ஓகே. வீடு அடமானம் வைக்கப்பட வேண்டி இருந்தது. our house had to be mortgaged to meet the expenses. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், had to have. had to have வித் நவுன் யூஸ் பண்ணி பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட்டில் அவசியமாக இருந்தது அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹேட் டு ஹாவ் 5 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவள் ஏன் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை? ஷீ ஹேட் டு ஹாவ் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஷீ டென்ட் ஹாவ். தட் இஸ் வை ஷீ டென்ட் கெட் செலக்டட். ஓகே. அவளுக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஓகேவா? அல்லது அவளுக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. ஷீ ஹேட் டு ஹாவ் அப்படின்னா பாஸ்டில் அந்த அவசியம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஹேட் டு ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். ஓகே. பாஸ்ட்டில் அந்த அவசியம் இருந்தது. இந்த பொசிஷன் இதை வைத்திருக்க வேண்டிய, அதாவது வேலிட் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு பாஸ்ட்டில் இருந்ததுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேவ் டு ஹேஸ் டு. ஸோ ஹேவ் டு ஹேஸ் டு ஒன்று தான், ஒரே ரீசனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேவ் டு ஹேஸ் டு மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஹேட் டு ஃபார் பாஸ்ட் நெசசிட்டி. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். இந்த பிரச்சனையை சரி செய்ய நமக்கு ஒரு பிளான் இருந்தாகணும். ஓகே. ப்ரெசன்ட் நெசசிட்டியை பற்றி சொல்கிறோம். ஸோ அது பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? ஹேவ் டு ஹேவ் பிளான் அப்படின்றது மாதிரி எழுதுங்க. அடுத்தது, எனது ட்ரிப் அப்போ நான் எல்லா மருந்தையும் வச்சுருக்க வேண்டி இருந்தது. பாஸ்ட் நெசசிட்டியை சொல்கிறோம். அடுத்தது, போட்டியில் கலந்துக்க நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? இருந்தாகணும், இல்லை இருக்கணும், இருக்க வேண்டி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்து, நேற்றைய மீட்டிங்க்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் முடிக்கப்பட வேண்டி இருந்தது. ஓகே. பாசிவ் வாய்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அவள் இன்றைக்கி மத்தியானம் வந்தாகணும், இல்லை வர வேண்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழில் நம்ம எப்படிலாம் இந்த சென்டென்சஸ் இங்கிலீஷில் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது தமிழில் எப்படிலாம் அதோட சவுண்ட்ஸ் இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.